பேர் வந்து வைரப்பிரகாஷ். கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது. பிரியாணின்னு பார்த்தோன்னா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து நிறைய ஐட்டம்ஸ் போட்டோம். டிஃபனு, ஃப்ரைட் ரைஸு, சாப்பாடு இப்படி நிறையா போட்டோம். ஸோ கடைசியாக ஃபீல் பண்ணி செட் பண்ணது பிரியாணின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். பிரியாணி ஸ்டாண்டர்டாக இருக்கும். பிரியாணியோட ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஆஃபர்ஸ் வர காரணம் என்னென்னா, நம்ம ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பிரியாணி கடை இருக்குல்ல, நம்ம பிரியாணினா ஒரு தனித்துவம் இருக்கணும். இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவம் இல்லை. அது நம்ம பிராண்டுக்கு நம்ம என்ன தனித்துவமாக செய்ய போகிறோம். ஸோ இந்த பேக் வந்து இந்த பிராண்டில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நிறைய பேக்ஸு, பக்கெட் பிரியாணி, ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கடையிலும் கொடுக்குறதுல நினைக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 25 ஆஃபர்ஸ் கிட்டே இருக்குது. பேக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்குது. பக்கெட் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பக்கெட் இருக்குது. ஸோ இப்படி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. 25 ஆஃபர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெம்பர்லேருந்து 20-25 பேர் வரைக்கும்ன்ற மாதிரி கணக்கு. எப்பவுமே இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்குமா, இல்லை எதாவது சேஞ்சஸ் பண்ணுங்க? இல்லை சேஞ்சஸ்லாம் கிடையாது. இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஆஃபரை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். 4 மந்த்ஸ் இப்போ இங்கிட்ட ஒரு 8 மந்த்ஸ் ஆகுது. ஸோ சேஞ்சஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் இந்த ஆஃபர். இனி நிறைய ஆஃபர்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா மந்த்லி இப்படி ஒரு 2 to 3 ஆஃபர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூ தான் இருக்கும் தவிர குறையாது. சாதாரணமாக வந்து ஸ்டார்டிங் பேக் வந்து என்ன கொடுக்குறீங்க? இப்போ சாதாரணமாக ஸ்டார்டிங் பேக் பார்த்தீங்கன்னா கால் பிளேட் சிக்கன் பிரியாணி 70 ருபீஸ், ஓகேவா. ஹாஃப் பிளேட் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ். இப்போ 100 ரூபா காம்போ பிரியாணினா அதில் சிக்கன் பிரியாணி, எக்கு, சிக்கன் 62 2 பீஸு, கேசரி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, இது 100 ரூபா பிரியாணி. அதுக்கப்புறம் 2 பேர்னா 1 கிலோ வரும். 1 கிலோனா 2 எக்கு, அப்புறம் வந்து பிரியாணியில் பீஸ் ரைஸ், அப்புறம் தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, கேசரி, சிக்கன் 65 மாதிரி. ஸோ 100 ரூபாய்க்கு மேலே பிரியாணி 100 ரூபா. அதில் இந்த எல்லா பிரியாணிக்கும் கம்பல்சரியாக வந்து 65 கேசரி வந்துடும். அது எந்த பேக்காக இருந்தாலும் சரி, பக்கெட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஆஃபர் எல்லாத்துக்குமே வந்து வந்துடும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்து ரெட்டேரி சிக்னல் நல்லா ஃபேமஸான சிக்னல், பெரிய சிக்னல். அந்த சிக்னல் மொத்தம் 4 ரோடு பிரியும். 4 ரோடு பிரிகிறது விநாயகபுரம் போகிற ரோடு எதுன்னு கேட்டால் யாருக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ரோடு வழியாக வந்தால் 200 மீட்டர், ஜஸ்ட் அந்த சிக்னலுக்கு 200 மீட்டர் மாயா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கடை வைரம் பிரியாணின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்தா நிறைய போர்டு, நிறைய விஷயங்கள் அதை கண்டுபிடிச்சி. பிரான்ச்சஸ் என்ன வச்சுருக்கீங்களா? பிரான்ச்சஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இனி ஒரு திஸ் இயர்க்குள்ள நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி ஃப்ரான்ச்சைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைஸ்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்துருவோம். ஜஸ்ட் சேல்ஸ் வந்து அவங்க சைடு பார்க்குறோம். உங்களோட கடையோட பேர்லேயே எங்களுடைய கடை பேர் பிரியாணி நாங்களே செஞ்சு கொடுத்துருவோம். ஸோ அவங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஒரு 10 கிலோ பிரியாணி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2000-3000 ப்ராஃபிட் இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ் அந்த மாதிரி. அதாவது இப்போ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களை அணுகலாம். அந்த மாதிரி வெளியே அந்த போர்டு வச்சிருப்போம். நாங்கள் ஆக்சுவலி அந்த தொழில் வாய்ப்புன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருப்போம். நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா கொஞ்சம் பிளைஸ் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணாதான் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இந்த இயர்க்குள்ள எல்லாமே பக்காவாகும். என்னென்ன பிரியாணிலாம் போட்டுருக்கீங்க? பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 பிரியாணியுமே போட்டுட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, அப்புறம் வந்து பீஃப் தவா கறி, சிக்கன் 65 இருக்குது. அதெல்லாம் என்ன பிரச்சனை ஆகுது? இது சைடிஷாக தவா கறி சைடிஷ்லாம் நார்மல் தான். சைடிஷ்லாம் எல்லாமே 50 ரூபா, 40 ரூபா. எல்லா கடையில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான். அப்புறம் ஸ்வீட் நம்ம இதில் பிரெட் அல்வா, ரவா கேசரி ரெண்டுமே நல்ல ஸ்பெஷல் நம்மகிட்ட. ஸோ ஸ்வீட் ஐட்டம் போடுறோம். உங்களுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ருபீஸ் நீங்கள் குஸ்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் பெரிய பக்கெட் எவ்வளோ? லாஸ்ட் இருக்கிற பெரிய பேக்கெட் வந்து 2500. 25 பேர் சாப்பிடலாம். 25 பேர் சாப்பிடலாம். கிலோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 14 கிலோ வரும் நினைக்கிறேன். 14 to 15 கிலோ வரும். ஒரு 14 to 15 கிலோ வரும். அது உங்களுக்கு 25 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது பக்கெட் எவ்வளோ பெரிய பக்கெட் கொடுப்பீங்க? அது ஒரு பெரிய பக்கெட். அது ரொம்ப லார்ஜாக இருக்கும். அது பக்கெட்டே பார்த்தீங்கன்னா 14-15 கிலோ பிடிக்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 15 கிலோ. அப்புறம் வந்து 25 முட்டை வைப்போம். சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேட்டு கிட்ட தருவோம். சிக்கன் 65 4 பிளேட்டு ஃப்ரீயாக தருவோம். கேசரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 50 கிராம் கணக்கு வச்சா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ கிட்ட கேசரி வந்துடும். எப்படி பார்த்தாலும் 1 கிலோ கிட்ட கேசரி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே இது பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பிளான்ஸ் மெயினாக கொண்டு வரது காரணம் என்னன்னா, இப்போ பக்கெட் பார்த்தீங்கன்னா முந்தி ஸ்டார்டிங்கில் வச்சது பார்த்தீங்கன்னா வந்து 8 பேர் 10 பேர் அப்படின்ற மாதிரி நானும் மற்ற கடை மாதிரி வச்சிருந்தேன். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரிலாம் பக்கெட் பிரியாணி கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ யோசிச்சேன். சரி நிறைய பேர் கேட்கறதுனால ஸோ அதுக்குரிய சார்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அந்த ஆஃபர் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இப்போ 1 கிலோ பிரியாணினா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் கேட்பாங்க, நான் 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரிலாம் ஏதாவது பாக்கெட் பிரியாணி அது கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்தால் வெல்த் கட்டு பேக்கு, ஃபேமிலி பேக்கு. ஸோ எப்படின்னா கஸ்டமர்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ ஒரு கஸ்டமர்ஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் கேட்டாலும் அது எங்களுக்கு அந்த இது நான் யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பார்த்து இது பண்ணலாமான்னு தோணுச்சா கண்டிப்பாக நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருடைய என்ன விஷயம் என்னென்னா எல்லா கஸ்டமரையும் நான் வந்து கவர் பண்ண ஆசைப்படுறேன். சில கடைகள் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் கஸ்டமரை கவர் பண்ணுவாங்க. சில கடையில் வந்து ஹை கிளாஸ் கஸ்டமரை கவர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணால் எல்லா டைப் கஸ்டமரையும் வந்து ஸோ 40 ரூபாயில் குஸ்காலேருந்து இன்னும் சொல்ல மாதிரி 2500 பக்கெட் பிரியாணி இருக்குது. ஸோ எந்த டைப்பில் கஸ்டமர் வந்தாலும்
ஏதாவது ஒரு வைப்ரன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு அவங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி கிடைச்சிடும். இப்போ ஒரு சில கடையில் போனால் குவார்டர் ஆஃப் 1 கிலோ இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க வாங்கணும். ஸோ அதனால வந்து யோசிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 25 பேக் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இவ்வளோ பேக் இருக்கும்போது யார் வந்தாலும் சரி ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக நம்ம வாங்க. அதே மாதிரி நான் மேக்ஸிமம் கவனிச்சிருக்கேன், எல்லாருமே வந்து யாருமே வந்து ரிட்டர்ன் போனதில்லை. ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் ஏதாவது பிடிச்சிடும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு தான் போயிருக்காங்க எல்லாமே. மெயினாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இவ்வளோ ஆஃபரும் கொடுத்துருக்கோம், இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல இன்க்ரிமெண்ட் ஆச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா இந்த ஆஃபர்ஸ் சில விஷயங்கள் போடும்போது ஒரு தனித்துவமாக அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்க போய் ஸோ நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத. உங்களோட பிரியாணியோட பிளான்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங்கில் இசி டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு நிறைய ஜாப்லாம் தேடினேன், ஐடி கம்பெனி அப்படி நிறைய ஜாப்லாம் தேடினேன். நிறைய இடத்துல வந்து லாஸ்ட் ஒன்றுலாம் போய் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்ராட் எல்லாம் தேடினேன், நல்ல ஜாப் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் என்னால் ஒரு 3 இயர்ஸ் எஃபர்ட் போட்டு எவ்வளோ தேடினேன். பட் எனக்கு எதுவுமே அது செட் ஆகலை. சில இடத்துல ஜாப் போனாலும் அந்த ஜாப் எனக்கு பிடிக்கல. ஸோ அதுலேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டேன். காலேஜ் படிக்கும்போது கிரிக்கெட் விளாடுவோம், மேக்ஸிமம் அதில் நம்ம டீம் ஜெயிச்சிரும். டீக்கில் போய் அஸ்யூஷலாக போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயிச்ச காசு ஒரு 100-150 ஜெயிப்போம். டீக்கில் டீ குடிப்போம், பிஸ்கட் அதுன்னு சாப்பிடுவோம், 150 பில்லு சரியாக போயிடும். ஒரு நாள் அந்த டீ கடை எதிர்ச்சியாக 3 நாள் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது சமையல் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஒரு நாள் ரூமில் டீ போட்டு சாப்பிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்லு 70 முடிஞ்சிருச்சு. ஸோ 150 வந்து 70 முடிஞ்சிச்சு. அப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒரு பிஸ்னஸில் டீ கடை பிஸ்னஸில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்கா, 80 ரூபா. அது இவ்வளோ நம்ம இவ்வளோ நல்லா சூப்பராக டீ போட்டு குடிச்சே நம்மளுக்கு 80 ரூபா ப்ராஃபிட்னா அவங்க போட்ட டீ கடையில் போடுற டீயெல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வருமே அப்படின்ற ஒரு ஆசை அப்போ வந்துச்சு. சரி அப்போ என்ன தோணுச்சுன்னா காலேஜெலாம் படித்து முடிச்சு டீ கடை போடலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் பட் வந்து நான் டீ கடையை வந்து பண்ணலை, அது என்னன்னு தெரில. டிஃபன் கடை தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி டிஃபன் கடை வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, டிஃபன்னா என்ன பெரிய விஷயமா, இட்லி தோசை பொங்கல் பூரி வடை அப்படி வெளியே இருந்து அப்படி ஒரு ஈஸியாக கால்குலேஷன் பண்ணி ஒரு தைரியத்தில் அப்படி இறங்கணும். ஆனால் உள்ளே வந்தோடனே கதறிட்டேன், ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பிஸ்னஸ் விட்டு போயிடலாமான்னு தோணுச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப உன்னால் ஒரே ஆள் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி அதுக்கப்புறம் ரிலீவ் ஆனாலும் அடுத்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பிளானும் எதுவும் தெரியல, அடுத்து என்ன பண்ணணும் எதுவும் தெரியல. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்தேன். ஸோ அப்படியே போக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐடியா யோசி அப்படியே ஃப்ரைட் ரைஸ் அப்படி இப்படின்னு வந்து சரி நம்ம ரொம்ப ஈஸியாக செட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வந்து ஒரு பிராண்டாகணும், பெரிய லெவலில் மூவ் பண்ணணும்னா இந்த பிரியாணி வந்து நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். ஒரு பிரியாணினா நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சஸ் ஈஸியாக லெவல் பண்ணலாம். அப்போ டிஃபன் இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. பிரியாணி அது ஒரு பிராண்டட் ஃபுட்டில் வந்து பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, அது ஒரு பிராண்டட் ஃபுட்டு. ஸோ அதை ஒரு பிராண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்தோன்னே இந்த மாதிரி டேஸ்ட்டில் என்னால் கொடுக்க முடியல. எடுத்தோன்னே கொஞ்சமாக செஞ்சேன். அப்புறம் நிறைய பேர் கஸ்டமர் சாப்பிடுவாங்கல்ல, அது சரியில்லை இது சரி. நாங்கள் நிற்கும் போது அந்த வாசனை வந்து டெம்ப்ட் ஆகுது. சாப்பிட்டு தான் என்ன ஓகேவா, கஸ்டமர் வந்து கேட்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படிம்பாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிரியாணிலாம் வந்து பாரிஸில் ஒரு பாய் போடுவார், பூக்கடையில் ஒரு பாய் போடுவார், அங்கே ஒரு பாய் போடுவார், இங்கே ஒரு பாய் போடுவார் சொல்லிட்டு நிறைய வந்து என்னை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாலும் அது நான் ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அவங்க அப்படி என்ன செய்கிறாங்க, அப்படி என்ன அவங்கள்ட்ட ஒரு ரகசியம் இருக்குது. ஸோ நானும் போய் நிற்பாங்க, போயிட்டு அவங்க வர கஸ்டமர்ட்ட அட்ரஸ்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டு அந்த கடையில் போய் சாப்பிட்டு பார்ப்பேன், ஏன் இந்த டேஸ்ட் எதுக்கு இவ்வளோ க்ரௌடு அப்படின்ற மாதிரிலாம் நோட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து என்ன டெவலப் பண்ணி அப்புறம் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நிறைய நல்ல மூளை யூஸ் பண்ணி இதை மசாலா மாற்றி அதை மசாலா அது மாற்றி கடைசியில் ஒரு டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இதான் அப்படின்ற மாதிரி நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மசாலா இதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சமைக்கிறீங்க. நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ இனி நான் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மாஸ்டர்ஸ் எல்லாமே தேடிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பர் எப்படி அண்ணன் டிஸ்கஸில் தருவார். ஸோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, மாஸ்டர்ஸ் கண்டிப்பாக ஒரு வாண்டட் இருக்குது, அது நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸ் ஹெல்பர்ஸ் எம்ப்ளாயிஸ் நிறையா தேவைப்படுது. ஸோ யாராவது என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பக்கெட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் வந்து சாப்பிடலாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காம்போஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான காம்போஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான காம்போஸ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து வந்து உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ வாங்காம அந்த அளவுக்கு வந்து தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான காம்போஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமான காம்போஸாக இருக்குது. 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கு பிரியாணி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பீஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி பீஸ் இருக்குது, ஒரு 4 குட்டி பீஸே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 65 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பைனாப்பிள் கேசரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய பச்சடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காய் ரைத்தா. ஸோ எனக்கு வெங்காய பச்சடி வந்து இந்த மாதிரி தயிரோட மிக்ஸ் பண்ணியிருந்தா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பச்சை மிளகாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இது வந்து இது மாதிரி சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ பெரும்பாலான ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி வந்து கிடைக்காது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டை சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் தான் சாப்பிடணும். ஸோ நம்ம ஸ்வீட்டோடவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பைனாப்பிள் கேசரி
டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி ட்ரை பண்ணுவோம். நீங்க இந்த கடையோட அவுட்டோரை பார்த்துட்டு இந்த பிரியாணி வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி ஒரு நல்ல பிரியாணி வந்து மிஸ் பண்ண போறீங்க. ஏன்னா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. சீரியஸா இப்படி ஒரு பிரியாணி வந்து இந்த கடையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு சாதாரணமா ஓலெல்லாம் போட்டிருக்கேன் பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரியலா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் கொஞ்சம் லேட்டாகவே வந்துட்டேன். பிரியாணி வந்து எனக்கு தெரிஞ்சு சூடாக கூட இல்லை. பட் இருந்தாலுமே அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க சூடாக சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி உண்மையே வேற லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ பீஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பீஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னா பாருங்க. பிரியாணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட எசன்ஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து சில கடைகள்லாம் வந்து இறங்கி இருக்காது, சரியா வெந்து இருக்காது. பட் இது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம 65 சாப்பிட்றோம். 50 ரூபா அப்படின்னு சொன்னோன்னே சிக்கன் பக்கோடா மாதிரி இல்லாமல் 65 மாதிரி தான் இருக்கு. சிக்கன் 65 வந்து ஒரு பைட் போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. எப்பவும் வந்து 65 சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும், முட்டையோட சாப்பிடும்போது இருக்கும். ஸோ பிரியாணி வந்து ஸ்பைஸான இடத்துல வந்து நம்ம கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஆனியன்லாம் தேடுவோம். ஸோ இங்கே பிரியாணி நல்லா இருந்ததுனால நான் கத்திரிக்காய் பார்க்கவே இல்லை. ஸோ ஆப்வியஸாக வந்து கத்திரிக்காயோட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் அப்படின்னு சாப்பிடுவோம். கத்திரிக்காய் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம பிரியாணியோட கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிடுவோம்.